السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكتبنا عليهم فيها أن النفس بالنفس والعين بالعين والعنف بالعنف والعذن بالعذن والسن بالسن والجروح قصاص فمن تصدق به فهو كفارة له. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான் அல்லாஹ்வின் மேன்மக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே 6.25 ஜுஸு முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதிய அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, இந்த உலகத்தில் யாராவது உங்களுடைய மூக்கை அல்லது கண்ணை அல்லது வாயை அல்லது காதை அல்லது உங்களுக்கு உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் காயங்களை இப்படி ஏற்படுத்தினால், எந்த பாதிப்புக்கு நீங்கள் உள்ளானீர்களோ அதே அளவு உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, வாய்க்கு வாயாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யார் நம்மை தண்டித்தார்களோ, யார் நம்மை சிதைத்தார்களோ அதே அளவு அவர்களை சிதைப்பதற்கு குர்ஆனிலே அனுமதி உண்டு. உடனே லிஸ்ட் எடுத்துடாதீங்க. நம்மளை அடித்தவனை, நம்மளை திட்டினவனை அல்லாஹ் இங்கே இன்னும் சொல்லி முடிக்கிறான். அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். குர்ஆன் இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கு நேர்வழி. அதை விளக்கிக்கணும். அல்லாஹ் அதை தான் சொல்ல வர்றான். அல்லாஹ் அழகா சொல்றானே, கண்ணை குத்தினா பதிலுக்கு கண்ணை குத்து, வாயை உடைச்சா நீயும் வாயை உட, காதை கிழிச்சா நீயும் காதை கிளி. நல்லா இருக்கு இந்த ஆயத்து. உடனே இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணுவோம், வீட்டு வாசலில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைப்போம். யாராவது வம்புக்கு வந்தான்னா ஆதாரத்தை எடுத்து காட்டுவோம், அஜத்து மாட்ட போறாரு, நமக்கு என்ன இருக்கு என்றெல்லாம் கற்பனைகள் கட்டாமல் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லி முடிப்பான். ஃபமன் தஸத்தக பிஹி, யார் அவர்கள் செய்த அந்த அநியாயத்திற்கு, அந்த அநீதத்திற்கு யார் அதை மன்னிக்க வேண்டும் என்று நாடுகிறார்களோ, தண்டிக்க கூடாது, யாரையும் கண்டிக்க கூடாது, மன்னிக்கணும் என்ற எண்ணத்தில் யார் வருவார்களோ ஃபஹுவ கஃபாரத்து லஹு, அது அவர்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாம யாரும் அவுலியா கிடையாது, நாம யாரும் சஹாபி கிடையாது. அவ்வளவு தூய்மையா, அப்பழுக்கற்ற வாழ்க்கை, பாலை போன்று நம் வாழ்க்கை நம்மளால யாருமே சொல்லிக்க முடியாது. ஒரு தொழிலாளியாக நாம் மாறுவதற்கு முன்னால் நம் நிலை என்ன என்பதை நம் அருகில் இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். நம் மனசாட்சிக்கு தெரியும் நான் யார் என்று. ஒவ்வொருவரும் மனதில் கை வைத்து யோசிக்க வேண்டிய கேள்வி, நான் யார், நான் எப்படிப்பட்டவன். இன்றைக்கு தொழுகிறேன், இன்றைக்கு நல்ல அமல் செய்கிறேன், ஆனால் தொழுகையாளியாக வருவதற்கு முன்னால் எவ்வளவு அநீதங்கள் நான் செய்திருந்தேன். அது அத்தனையும் அல்லாஹு தஆலா கண்டுங்கானாம, பெருசுப்படுத்தாம எல்லாத்தையும் மறைச்சானே, மன்னிச்சானே. அதை விட ஒரு பேர் உபகாரம் நம்ம மீது அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு முஃமின் ஒரு தவறு செய்தால் அவன் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கரும்புள்ளியை போடுவான். அந்த கரும்புள்ளி அவன் அடுத்து தௌபா செய்தால் அந்த கரும்புள்ளி அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். அவன் தௌபா செய்யாவிட்டால் அவன் உள்ளம் முழுக்க அந்த கரும்புள்ளிகள் அப்படியே நிரப்பம் செய்யப்பட்டு அவன் உள்ளம் எல்லாம் கதமல்லாஹு அலா குலூபிஹிம், உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இவர் மனம் வாங்கி வீடு கட்டிட்டு வந்தாலும், முஅத்தின் என்ன அற்புதமா பாங்கு சொன்னாலும் இவர் பள்ளிவாசலுக்கு வரமாட்டார். ஏன்? கதமல்லாஹு அலா குலூபிஹிம், இவர் உள்ளத்தை அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். பாவங்களை நாம் செய்கிறோம், அந்த பாவத்தை அல்லாஹ் கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி என்று குறிப்பிட்டார்கள். கண்ணாடியில போய் நின்றா என்ன தெரியும்? எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து காட்டும். இன்றைக்கு நாம் மூமின்களாக இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சு பேசுகிறோம், முகத்துக்கு நேரா பேசுறோம். ஒரு வகையில அஜர்த்து இப்படிப்பட்டவர்கள் உங்க பார்வைக்கு தெரிஞ்ச யாராவது உட்கார்ந்து இருப்பீங்க, அல்லது என் பார்வைக்கு நீங்களாம் இப்படிப்பட்டது தெரிஞ்ச நான் ஒன்று பயான் செஞ்சுட்டு இருப்பேன். கிடையவே கிடையாது.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்று வெளிப்படையாக மறைமுகம் இல்லாமல் வாழ வேண்டும். இருந்தாலும் நாம் செய்ய தவறு அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறானே, அதை தண்டிக்காமல் அல்லாஹ் தஆலா மறைத்தானே, அந்த மாண்பு தன் அடியானிடத்தில் வர வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் குறிப்பிடுகிறான். இன்னைக்கு நம்ம பெற்றவங்க நம்மளை கண்டிக்கலன்னு சொன்னா, நம்மளை அவங்க மன்னிக்கல சொன்னா, இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். இதான் உண்மை. நம்ம எவ்வளவு சேட்டை பண்ணியிருப்போம். நம்ம அத்தாவும் நம்ம அம்மாவும் நம்மளை தண்டிச்சிருந்தால், தண்டிப்பதற்கு 1000 தகுதி அவங்களுக்கு இருக்கு. எந்த கோர்ட்டும் கேட்காது, எந்த போலீஸ் ஸ்டேஷனும் கேட்காது. ஒரு காவலாளியோ அல்லது ஒரு நீதிபதியோ ஏன் இப்படி போட்டு அடிக்கிற, ஏன் திட்டுறன்னு யாரையாவது ஒரு சட்டம் படிச்சவரை கேட்க சொல்லுங்க. சட்டத்தை திருப்பி மூஞ்சிலே அடிக்கிறான். என் பிள்ளையை திருத்துவதற்கு எனக்கு தகுதி இருக்கு, நீ யாரடா என்று கை நீட்டி பேசலாம். 1000 தகுதிகள் பெற்ற தாயும் தந்தையும் நாம் செய்த தவறுகளை எல்லாம் அந்தந்த நேரங்கள் நமக்கு தண்டிச்சு விடாமல் அதை மன்னித்து விட்டார்களே, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு ஆபிதாக உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு வாத்தியார் நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொடுத்த ஆசான் பெருமக்கள் அவர்களெல்லாம் நான் செய்த சேட்டைகளை எல்லாம், எத்தனையோ சேட்டைகளை அவர்கள் மறந்தார்கள். சரி, பரவாயில்ல, போயிட்டு போட்டோம். நம்ம மாணவன், என்கிட்ட மண்டிட்டு ஓதுனவன், என்கிட்ட காலம் முழுக்க கதுமை செஞ்சவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க, இந்த தங்கி படிக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமான ஸ்டேஜ். பேகை தூக்கிட்டு போயிட்டு வர்றது கூட பிரச்சனை இல்லை, நல்லவனா இருந்துடலாம். ஒரு இடத்துல தங்கி படிக்கிற கொடுமை இருக்கு பாருங்க, ஆக பெரிய கொடுமை. அவன் இரவுல தூங்க போகும்போது அவனுக்கு முதல் எதிரி அஜர்த்து தான், முதல் எதிரி ஆசிரியர் தான். அவர் எப்படி கவுக்கிறது, அவர் எப்படி படி வாங்கிறது என்ற எண்ணம் தான் தங்கி படிக்கக்கூடிய மாணவ உள்ளத்துல முதல்ல வரும். மாணவர்கள் எவ்வளவு செய்திருப்பாங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு. எல்லா ஆசிரியர்களும் இந்த மாணவனுடைய எதிர்காலத்தை கருதி அவனை மன்னித்தார்களே, அவன் செய்த தவறை பெரிதுபடுத்தாமல் அதை தண்டிக்காமல் அப்படியே கண்டு காணாமல் போனார்களே, அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு எத்தனையோ நீதிபதிகள் உருவாகியிருக்கிறார்கள், எத்தனையோ கலெக்டர்கள் உருவாகியிருக்கிறார்கள், எத்தனையோ ஆலிம்கள் உருவாகியிருக்கிறார்கள், எத்தனையோ ஹாஃபில்கள் உருவாகியிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பதாக இருந்திருந்தால் இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்கள் ஏது? எல்லாவற்றையும் தாண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய தவறுகளை முழுமையாக மன்னித்து போயிட்டு போ, நீ என்னுடைய அடியான் தான், நீ செய்தது நான் மாத்திரமே அறிந்தவன், இந்த ஊர் உலகத்தில் நீ நல்லவன் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு முத்திரை குத்தினானே, இது எவ்வளவு பெரிய கிருபை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், ஃபமன் தஸத்தக, யார் அந்த தவறை மன்னிப்பாரோ, அப்படி மன்னிப்பதற்கு முன் வந்து விட்டால் ஃபஹுவ கஃபாரத்து லஹு, அவர் மன்னிப்பதற்கான தகுதி, அவருடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு பரிகாரம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்கிட்ட ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் எனக்கு நோவினை தந்துட்டே இருக்கிறாரு, நான் அவரை என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் செய்யாத அப்படின்னு விட்டுட்டாங்க. 2வது நாள் அதே கேள்வி, 3வது நாள் அதே கேள்வி. 3வது நாள் கேள்வி கேட்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபி கேட்கிறார், அவர் என்ன நோவினப்படுத்துறார் யார் ரசூலுல்லாஹ், நான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவரை மன்னிப்பதா? அப்படி நான் மன்னிப்பதா இருந்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஒரு வாட்டி மன்னிக்கலாம், 2 வாட்டி மன்னிக்கலாம், 3 வாட்டி மன்னிக்கலாம், இதே பொழப்பா எனக்கு என்று அந்த சஹாபி கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது நபிகளார் சொன்னார்கள், ஒரு மூமின் தவறு செய்தால் அந்த மூமினை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் நம்மள கணக்கு விட்டு மன்னிச்சிருக்கிறோம்? ஆத்தியாரா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், பொறுப்புதாரிகளா இருக்கட்டும், அல்ல யாரா இருக்கட்டும், மன்னிக்கும் தரத்தில் உள்ளவர்கள் கவுண்டிங் பண்ணமா, 1 2 3 4 5 கவுண்டிங் பண்ணமா, ஒரு வாட்டி 2 வாட்டி மன்னிச்சு விட்டு 3வது வாட்டி தன் சுயரூபத்தை காட்டக்கூடிய ஒரு சுய புத்தி இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருப்பதன் காரணத்தினால் தான் எல்லா ஜெயில்களிலும் பொறுக்கியும் போக்கிரிகளும் அதிகமாயிருக்கிறார்கள். ஒரு மனிதனை 70 வாட்டி நீங்கள் மன்னித்தால் அவன் கண்டிப்பாக திருந்துவதற்கான 1000 வழிகள் இருக்குன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மார்க்கத்தில் தண்டிப்பதை விட மன்னித்து விடுவதே மேல் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காமிக்கிறார்கள். சில சஹாபாக்கள் பெருமானாற்ற சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் யமாமா தேசத்திற்கு வியாபாரத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், அந்த யமாமா தேசத்திலே ஒருவன் இருக்கிறார், அவர் பேரு சுமாமா,
அவர் என்ன செய்கிறார்? எங்களை வியாபாரம் செய்ய விடுவதில்லை, எங்களை வழிமறிக்கிறார், எங்களுடைய பொருட்களை எல்லாம் அபகரிக்கிறார், எங்களுக்கு தொந்தரவு தருகிறார், எங்களுக்கு நோவினைப்படுத்துகிறார். அவரை நாங்கள் என்ன செய்ய? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் புகார் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வாட்டி அவர் உங்களிடத்தில் வந்தால் அவரை சிறைபிடிங்கள் என்றார்கள். அடுத்த கட்டத்தில் அவர் சிறைபிடிக்கப்படுகிறார். பெருமானார் இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. மஸ்ஜிது நபவியிலே, பள்ளிவாசலுடைய வெளி தூண்கள் அல்ல, நபிகள் சொன்னார்கள், அந்த சுமாமாவை பள்ளிவாசலுக்கு வெளியில நிற்க வைக்காதீர்கள், பள்ளிவாசலுக்கு உள்ளே உட்கார வைங்கள் என்று சொன்னார்கள். நம்ம ஊர்லலாம் யாராவது திருடிட்டாங்கன்னா ஜட்டியோட கரண்ட் கம்பத்தில் கட்டி வைப்பாங்க. ஒரு வளம் இந்த ஊரில் எல்லா ஊர்லையும் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் மலையேறி போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அந்த மனிதரை வெளியே உட்கார வைக்காதீர்கள், அவர் தொந்தரவு தந்தவர் தான், உங்களை நோவினைப்படுத்தியவர் தான், அவரை பள்ளிவாசலுக்குள்ளே கண்ணியமாக அமர வைங்கள் என்றார். தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையை நபிகள் நாயகம் ஏற்படுத்தி தந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பொழுது சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உன்னுடைய செய்தி என்ன? அவர் சொன்னார், என்னுடைய செய்தி என்னன்னா என்ன? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் தலைவர், இந்த மகானுக்கு நீங்க தான் ஜாம்பவா, நீங்க முடிவெடுத்தா எல்லாம் சரியா இருக்கும், இல்லை என்ன உன்னுடைய செய்தி? அப்ப சொன்னார் சுமாமா, நீங்க என்ன கொல்றதா இருந்தா கொன்றுங்க, உங்க கையால் நான் இறந்து போனா நானே இந்த மண்ணில் இறந்து போவதற்கு சரியான தகுதியான ஆள், உங்க கையால் கொல்லப்பட்டால். இல்லை நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா இந்த மண்ணில் உங்களுக்கு இது மாதிரி ஒரு விசுவாசியை இந்த மதினால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு விசுவாசமா நான் இருப்பேன். நான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இது மாதிரி 3 நாள் கேட்டுட்டு 4வது நாள் கேட்கும்போது தான் இந்த பதில சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் சக தோழர்களுக்கு தொந்தரவு தந்திருந்தாலும் அந்த எதிரியிலிருந்து வந்த வார்த்தையை கவனித்தார்கள். அந்த எதிரில் வந்த அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் மதிப்பளித்து அவரை விடுவித்தார்கள். அவர் நேராக போனார், ஒரு இடத்துல குளித்தார், சுத்தமானார். ரசூலுல்லாஹ்விட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த தேசத்திற்கு வருவதற்கு முன்னால் எங்கள் மார்க்கத்தின்படி நான் காபாவை வலம் வர வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருந்தேன். நான் இப்பொழுது முழு தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் உம்ரா செய்ய வேண்டும், எனக்கு உம்ராக்கான எல்லா அமல்களையும் எங்களுக்கு சொல்லித்தார்கள் சுமாமா. ரசூலுல்லாஹ் எல்லா அமலையும் சொல்லி கொடுத்தார்கள். கடைசியாக சுமாமா என்ன செய்தார்கள் தெரியுமா? பெருமானாருடைய கரம் பிடித்து, யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் என்னை மன்னிக்கின்ற வரைக்கும் இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத முகம்னா அது உங்க முகம்தான். ரசூலுல்லாஹ் முகத்து நேரம் பார்த்து பேசுறேன். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு முகம்னா அது உங்க முகம்தான். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத தேசம் என்றால் அது இந்த மதீனத்து பூமி தான். இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத கொள்கை கோட்பாடு என்றால் அது நீங்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். இப்பொழுது சொல்லுகிறேன், எப்பொழுது நான் உங்களிடத்தில் கைதியாக நிற்கும் பொழுது இடத்துல நளினமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள், என்னை அவ்வளவு கண்ணியப்படுத்தினீர்கள், நான் செய்த தவறை பெரிதும் பொருட்படுத்தாமல் என்னை தண்டிப்பதற்கு 1000 தகுதி இருந்தும் நீங்கள் என்னை மன்னித்தீர்கள். அந்த ஒரு காரணத்திற்காக நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உங்கள் முகத்தை தருகிற எந்த முகம் எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தில் உங்கள் மார்க்கம் தவிர எந்த மார்க்கமும் பெரிதாக தெரியவில்லை, இந்த உலகத்தில் இந்த மதீனாவை விட வேற எந்த தேசம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்று பெருமானார் கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமாவை சொன்னார். இந்த உலகமே சேர்ந்தாலும் ஒரு காஃபர் முஸ்லீமாக்க முடியுமா? எத்தனை மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறோம், யாரையாவது ஒருத்தரை முஸ்லீம் ஆக்கி இருக்கிறோமா? 1000 இஸ்திமாக்கள் நடத்துகிறோம், 1000 ஜும்மா பயான்கள் நடத்துகிறோம், 1000 மேடைகள் போட்டு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறோம். எந்த முஸ்லீமுடைய வாழ்வியல பார்த்தாவது ஒரு பிற சமயத்தை சேர்ந்த ஒருவர், பாய் உங்க கொள்கை அற்புதமா இருக்கு, நான் நாளைக்கே முஸ்லீம் ஆறேன்னு சொல்லி எந்த மாற்று சகோதர சேர்ந்தவராவது ஒருவராவது பள்ளிவாசல் வாசலில், மதரசா வாசலில் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. நபிகளார் நடந்து கொண்ட பண்பு என்ன? தவறு செய்பவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மைக்கு நாம் வந்து விட்டாலே இந்த உலகம் இஸ்லாமிய மையமாக மாறி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் வாழும் காலத்திலே கடைபிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாருடைய தோழர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நானும் ரசூலும் ஒரு சந்தையில நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது நஜ்ரானி சேர்ந்த ஒரு போர்வை ரசூலுல்லாஹ் தன் மேனியிலே போத்தி இருக்கிறார்கள். சந்தையில உட்கார்ந்துக்கிறவர் யதார்த்தமா போர்வையை பிடிச்சி இழுக்கிறார்.
அப்படி இழுத்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய தோல் புஜத்தை நான் பார்த்தேன். இழுத்ததின் பிரதிபலன் பெருமானுடைய தோல் புஜம் அங்கு அந்த போர்வை பதிந்திருந்த அடையாளத்தை நான் கண்டேன். அவ்வளவு வேகமா எடுத்துட்டார். நம்மள யாருக்காவது ஷேக் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்கன்னா ஜுப்பா பிடிச்சி இழுத்தா முடிஞ்சு போச்சு. அந்த ஆபிதை கொஞ்சம் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. காதை பிடிச்சி ஒரு திருகு, உனக்கு அறிவு இருக்கா அஹ்மத், கொஞ்சமாவது புத்தி இருக்கா, ஒரு சபையில ஷேக் வர்ற நீ பாட்டு ஜுப்பா பிடிச்சி இருக்கிற, இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கு, அடுத்த வாட்டி ஒன்று சபையில பார்த்த முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உனக்கு என்று இன்றைய ஷேக் சுயகுமார்கள் தண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். நபிகளார் பொது வெளியில போர்வை பிடிச்சி இழுத்தார் ஒரு கிராமவாசி. அப்படி திரும்பும் போது சிரிச்சுக்கிட்டே திரும்பினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரிச்ச முகத்தோடு என்னப்பான்னு கேட்டாங்க. எனக்கு ஏதாவது கொடுங்கல உங்க செல்வத்திலிருந்து. அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஏயா ஒரு டீக்கு காசு கேட்கறதுக்கு இப்படிதான் கேட்பியா? நம்ம கேட்போமா இல்லையா? இப்ப ரசூல்லா கேட்டார்கள், எதுவுமே கேட்கல. உனக்கு என்ன வேணும்? என் செல்வத்துல ஏதாவது வேணும். அதானே எப்பா இங்க இருக்கிறவங்க யாராவது இவருக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்க. கொடுத்து உதவினார்கள். பிரச்சனை முடிந்து விட்டது. தண்டிக்க வேண்டிய 1000 உரிமைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. நான் ஒரு சக தலைவர், ஒரு சர்வதேச தலைவர், ஒரு பப்ளிக்ல நீ என்கிட்ட எப்படி நடக்கணும்னு 1000 விஷயங்கள் பேசலாம். எதையுமே ரசூலுல்லாஹ் மைண்ட்ல கொண்டு வராம சர்வ சாதாரணமாக அந்த இடத்துல கடந்து போனார்கள் என்று சொன்னால் இந்த நிலை தான் இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு யூத பெண்மணி விஷம் கலக்கப்பட்ட மாமிசத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தந்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் சாப்பிட போகும்போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை தடுத்துட்டாங்க, சாப்பிடாதீங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல சாப்பிட்டாங்க. அதற்கு பிற்பாடு ரசூலுல்லாஹ் உடல் பலகீனம் அடைந்தது, படும் மோசமான நிலைக்கு போனார்கள். அவருடைய மவுத்துக்கு இந்த விஷம் கலக்கப்பட்ட இறைச்சி தான் என்று வரலாற்று கடைசி பக்கங்களில் எழுதுகிறார்கள். இருந்தாலும் அந்த பெண்மணியை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அந்த பெண்மணிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என் மேல உனக்கு ஏமா இவ்வளவு கோவம்னு கேட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுடைய நபியா உங்களை சோதிப்பதற்காக தான் நான் கரியில விஷத்தை கொஞ்சம் தடவுனேன். எப்ப சோதிக்கிறதுக்கு 1000 கேள்வி இருக்கு, 1000 பரீட்சைகள் இருக்கு, எப்படியும் சோதிக்கலாம். என் உயிரோடு தான் விளையாட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. நாமளா தான் என்ன பண்ணியிருப்போம்? நீ அந்த டீ கடையில் குடிக்கும் போது லைட்டா உரசிட்டு போனால் தானே அவனை பிடிச்சி இழுத்துருவா சந்துல அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகமாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் என்ன செய்தார்? அப்படியே விட்டு விட்டார். நீங்கள் நபியாக இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். நீங்கள் நபியாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்கும். ஆக நீங்க நபியா இல்லையா சோதிப்பதற்கு எடுத்த ஒரு விதம் தான் இந்த இறைச்சில விஷம் தடவியது. சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள். ஊன் என்று சொல்லுங்கள் யார் சொல்லாத தலையை சீவி விடுகிறேன். நபிகளார் பரவாயில்லை விடுங்கள், தண்டிப்பதற்கு 1000 வழிகள் அன்றைக்கு ரசூலுக்கு இருந்தது, தண்டிக்கவில்லையே. இன்றைக்கு இந்த சமூகம் அதை கடைபிடிக்கிறதா? 30 ஆண்டு காலம் ஒரு பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிறார். கொஞ்சம் ரைட்ல பொறுமையா சலாம் கொடுத்துட்டார். அதை ஒரு பெரிய ஃபித்னாவா ஆக்கி இவர் சலாமியா இவ்வளவு பொறுமையா கொடுத்தார். நான் இந்த சிட்டி பகுதியில் சொல்ல, கிராம பகுதிகளில் சொல்றேன். ஒரு பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள், ஒரு சஃபர் என்று தொழக்கூடியவர்கள் ஷரியத்து தெரியாம ஒண்ணுமே தெரியாம இமாமு தான் கிடைச்சாருன்னு சொல்லி அவரை போட்டு அரன்னு அரைச்சி ஏதோ லைட்டா சலாம் கொடுத்துட்டார். அதை ஒரு பெரிய ஃபித்னாவாக்கி 30 ஆண்டு காலம் பணி செய்தவரை ஃபஜர்ல நடந்த சம்பவத்துக்கு லோஹர்ல பார்சல் பண்ணி அனுப்புற ஊர் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தவறுகள் சகஜம். அந்த தவறுகளை கடந்து அந்த தவறை தண்டிக்காமல் அதை மன்னித்து நாம் இந்த உலகத்தில் புறப்பட்டால் இந்த உலகத்தில் நம் வரலாறு என்றைக்கு நம்மை பற்றி பேசும். அவரை போல் ஒரு பொறுப்புதாரி வர முடியுமா? அவரை போல் ஒரு ஆபிது வர முடியுமா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இஷா தொழுகைக்கு வந்தார்கள். ஒரு சிறிய சிறுவன் பெருமானார் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் பட்டுன்னு எந்திரித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய கால் தெரியாம மிதிப்பட்டுடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அந்த சிறுவருடைய தோள் புஜத்தில் கை வைத்தார்கள். அவ்வளவுதான் நடந்த சம்பவம், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு வீட்டுக்கு போகாமல் இஷாவை முடித்து விட்டு நேராக ரபியா என்ற அந்த 6-7 வயது சிறுவன் வீட்டுக்கு போனார்கள். அன்னைக்கெல்லாம் இஷா வந்துட்டா கதவை சாத்தின்னு படுத்து தூங்கிடுவாங்க. இன்னைக்கு தஹஜ்ஜத் வரைக்கும் வீட்டில் பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் முதல் பகுதியிலே ரபியா வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒரு இரவு கழிந்தது, 2 இரவு கழிந்தது, 3வது இரவு தஹஜ்ஜத்திற்கு ரபியாவுடைய கதவு தட்டப்பட்டது. கதவு திறந்தார் ரபியா என்ற சிறிய சஹாபி. யா ரசூலல்லாஹ், நீங்கள் என் வீட்டு வாசலிலா? எதற்காக? சொன்னால் நானே வந்திருப்பேனே. நபிகளார் சொன்னார்கள், நேற்று இரவு இஷாவில் நடந்தது ஞாபகம் இருக்கிறதா?
நீ தொழுது விட்டு பட்டு நீ எந்திரித்தாய், தெரியாமல் உன் கால் என் கால் மீது பட்டு விட்டது, நான் என் கையால் உன் தோல் புஜத்தை அழித்து பிடித்தேன், அவ்வளவுதான். அது ஒன்றுதான் நான் செய்தது. அது என் மனதை ஆறவில்லை, இரவில் எனக்கு தூக்கம் வரவில்லை, இருந்தாலும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு சர்வதேச தலைவர் சாதாரண ஒரு சின்ன சஹாபி வீட்டுக்கு இரவு முழுக்க 5-6 மணி நேரம் காத்து கிடந்தார் என்று சொன்னால், இஸ்லாம் வளர்வதற்கு முழு காரணம் வாளால் அல்ல, பெருமானார் குணங்களால் என்று இந்த வரலாறு நிரூபிக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் இது போன்ற எத்தனையோ ஏகப்பட்ட வரலாறுகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகளார் ஆயிஷாவை பற்றி அவதூறு சொல்லப்பட்டதின் காரணத்தினால் ரொம்ப நாட்களாக வதீஃபா கொடுத்து கொண்டிருந்த ஒரு தொகையை அபூபக்கர் நிப்பாட்டினார்கள். மிஸ்தஹ் என்ற ஒரு சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா என்ன கண்டிச்சா தெரியுமா? அபூபக்கரே, ஆருயிர் நண்பரே, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து நீங்கள் தான் நபியாக வரலாம் என்று பேசும் தகுதி பெற்றவரே, நீங்கள் இப்படி செய்யலாமா? யா அல்லாஹ், நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று புலம்புவதற்கு முன்னால் அந்த தவறை செய்வதற்கு முன்னால் ஏன் யோசிக்கவில்லை? இருந்தாலும் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை அபூபக்கர் துண்டிச்சிட்டான். காரணம் என்ன? சொந்த மகளை ஊரே அவதூறு பேசும் பொழுது எங்கிட்ட கை நீட்டி வாங்குற நீ பேசலாமா? 1000 பேசட்டும் பொறுப்புதாரிகளை பற்றி, என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய நீ பேசலாமா? என் வீட்டு மருமகள் நீ பேசலாமா? நான் பெற்ற பிள்ளை நீ பேசலாமா? அபூபக்கர் கேட்கிறார், நீ சொல்லலாமா? என்னிடத்தில் மாதம் வாங்குகிறாய், நீ எப்படி சொல்லலாம் என்று தொகையை துண்டித்தார்கள். அதை அல்லாஹ் கண்டித்தான். குர்ஆனில் அதுக்கு ஆயத்தை இறக்கினான். குர்ஆன் சாதாரணமானதல்ல. சாதாரண ஒரு வாழ்க்கையிலே ஒரு தண்டிப்பு, ஒரு பெருமானாருடைய தோழர் அபூபக்கர் கண்டித்து விட்டார் என்பதற்காக ஒரு உன்னதமான கிதாபில் அதற்கும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் எப்படி வாழ சொல்லுகிறான்? யாரையும் கண்டித்து வாழாது, மன்னித்து வாழ் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபிரௌனும் ஷைத்தானும் பேசிக்கிறாங்க. என்னுடைய உரையை நிறைவு செய்கிற நேரம் ஆகிடுச்சு. ஃபிரௌனும் ஷைத்தானும் பேசிக்கிறாங்க. ஷைத்தான் சொன்னா ஃபிரௌன்ட்ட, எப்பா, நானாவது அப்படி இப்படி எல்லாரையும் கெடுத்து குடிச்சோராக்குறேன், ஆனா நீ இருக்கிறிய ஜகஜாக கில்லாடி, என்ன மாதிரி ஆளு நீ என்று ஷைத்தான் ஃபிரௌனை பார்த்து கேட்டான். ஃபிரௌன் சொன்னா, என்ன பார்த்து இப்படி பேசுற? ஏய், அப்போ ஃபிரௌன் கேட்டதுக்கு ஷைத்தான் சொல்றான், நானாவது தூக்கி எறியப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. என்ன ஓவரா சொல்ற? நான் என்ன செஞ்சிட்டேன்? எப்பா, நீ என்னவா செய்யல? குர்ஆன்ல வருதுல்ல, அன ரப்புக்குமுல் ஆலா சொன்னியே, மறந்துட்டியா? தன்னை கடவுள் என்று அறிமுகப்படுத்தினாயே, அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நான் என்னைக்காவது அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் தான் கடவுள் சொல்லியிருக்கிறேனா? தூக்கி எறியப்பட்ட அவர்தான். ஆனா நீ என்ன செய்தாய்? தன்னை கடவுள் என்று அறிமுகப்படுத்தினாய். இப்ப சொல், உன்னை விட நான் கெட்டவனா நீ கெட்டவனா? அவன் அப்படியே தலை குனிஞ்சான் ஃபிரௌன். கடைசியா ஷைத்தான் ஒன்று சொல்லிட்டு போனான் ஃபிரௌன்ட்ட, ஒன்னே ஒன்று சொல்ற, இந்த உலகத்துல தவறு செய்தவன் செய்த தவறை உணர்ந்து தண்டனைக்கு மன்னிப்பு கேட்க வருகின்ற பொழுது, மன்னிக்கும் இடத்தில் இருக்கும் யாராக இருந்தாலும் மன்னிக்காவிட்டால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறு உலகத்திலும் சரி அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னது யாருங்க? தூக்கி எறியப்பட்ட ஒரு ஷைத்தான் சொல்லிவிட்டு போகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் அற்புதமாக வாழ்வதற்கு தான் நமக்கு தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு அதிகம் பிரியத்திற்குரியவர் யார் தெரியுமா? குணங்கள்ல யார் நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்தான் என்னிடத்தில் ஆக பிரியத்திற்குரியவர். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால், நபிகளாருடைய துஆ ஷஃபாத்தை பெற வேண்டும் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட அற்ப வாழ்க்கை 60 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த 60 ஆண்டு கால வாழ்க்கையிலே நமக்கு மத்தியில் நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எத்தனையோ மனைவிமார்கள் இன்னைக்கு கணவனை மதிக்காம உன் கூட என்னால வாழ முடியாது சொல்ற எத்தனை மனைவிமார்கள் துணிச்சலா இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை கணவன்மார்கள் தெரியுமா? ஒரு வாட்டி மன்னிச்சு தான் பாருங்களேன். எந்த அடிப்படையில? இன்னைக்கு நான் உன்னை மன்னித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற உணர்வோடு மன்னிங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக நம் தவறை மறைப்பான், மன்னிப்பான். அவன் படைத்த உயர்ந்த சுகத்தை நம்மை கொண்டு போய் சேர்ப்பான். அப்படி சேர்க்கக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவான் கூறி என் வார்த்தையை நிறைவு செய்ய